போன கிளாஸ்ல நாங்க உங்களோட அஹ், விஷயங்களை பத்தி பேசினோம், பார்த்தோம். எதுலேருந்து நாங்க எங்களோட சப்ஜெக்டை கொண்டு போகலாம், உங்களுக்கு எது தேவைங்கிறது எல்லாத்தையும் பேசினோம். அதுக்கு ஏற்ற வகையில அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட பாடம் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணப்படுது. இது உங்களோட 2வது கிளாஸ். பட் நாங்க சப்ஜெக்ட்ல உங்களோட ஃபெஸ்ட் சப்ஜெக்டுக்குள்ள போறோம். அதாவது ஃபெஸ்ட் லெவல்ல ஃபைனல் பகுதி, கடைசி இறுதி பகுதியை நாங்க உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும் என்று பேசினோம். அந்த வகையில ஆமா. அருவான ஓதுறதுக்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் தேவை. ஒன்று அடையாளங்கள், குறியீடுகள் என்று சொல்லுவோம். இரண்டாவது எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அதுல முதலாவது நாங்க பார்ப்போம், இன்றைக்கு அடையாளங்களை பத்தி பார்ப்போம். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பெயர்ல தெரியும் ஹஸ்ரத். இந்த பெயர்ல தெரியுமா இப்படி? ஆஹ் ஃபத்ஹா, ஃபத்ஹத்தைன், கஸ்ரா, கஸ்ரத்தைன், ضمة، ضمتين، சுக்கூன், சத்தா, மத்து. அவ்வளவுதான் தெரியும் சார். இந்த பேர்ல தெரியாது. Right. அப்ப நாங்க இந்த பெயரை கொஞ்சம் நாங்க பழகி கொள்ளணும். இப்ப நீங்க சொன்ன பெயர்கள் சரியான பெயர்கள் அல்ல. அதுல சிலதுகள் சரி, சிலதுகள் பெயர்ட அரைவாசியை தான் நீங்க சொல்லி பழகிக்கிறீங்க. முழுமையான பெயர் உங்களுக்கு தெரியாது. அப்ப பெயர்கள்ல சரியான வடிவத்தை நாங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஓதுற சந்தர்ப்பத்தில் அந்த அடையாளங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்ப அந்த இடத்துல உங்களால இலகுவாக இந்த விடயங்களை தாண்டி கொண்டு எடுத்துக்கொண்டு செல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வகையில நாங்க இன்ஷா அல்லாஹ். பார்த்தோம்னா அடிப்படையான விஷயத்துல அந்த சார்ட், இந்த சார்ட்ல இதான் அடிப்படை. இந்த மூணு தான் அடிப்படை. எது? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இது மூன்று தான் அடிப்படையான அடையாளம். இதிலிருந்து இருந்துதான் அடுத்த ஏனைய அடையாளங்கள் எல்லாம் தோற்றம் பெற்று வளர்ந்து உருவாகி வந்திருக்குது. அதை நீங்க சரியா விளங்கிக்கிறோம். ஓகே. பேசிக்கான அடிப்படையானது என்ன? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். ஓகே சார். துன்ங்கிறது மேலுக்கு வார ஒரு அடையாளம், கீழே வாரது கஸ்ரத்துன், அஹ் இந்த மாதிரி வடிவத்துல வாரது லம்மத்துன் வரும். சரி, இப்ப ஓகே இதுல சார். இருந்து உருவாகி இரண்டாவது அமைப்பை பாருங்க. இது இரண்டாவது அமைப்பு. இந்த ஃபத்ஹத்துன் என்னது? இங்க என்ன செய்யுது? இங்க ஒரு அடையாளமாக இருந்தது, இங்க இரட்டிப்பாக ரெண்டு அடையாளமா இருக்கு. 2 அடையாளங்களாக மாறுது. பெயரும் என்ன செய்யுது? இங்க துன் என்று வந்தது, இங்க தைன், ஃபத்ஹத்தைன் சைன். என்று மாறுது. ஃபத்ஹத்துன் என்றது ஃபத்ஹத்தைன் என்று மாறுது. அதே மாதிரி தான் கஸ்ரத்துன் என்றதும் ஒரு அடையாளத்திலிருந்து 2 அடையாளங்களாக மாறிக்குது. பெயரும் சின்ன ஒரு மாற்றம், கஸ்ரத்தைன் என்று மாறிக்குது. ஒரு சின்ன ஒரு 1 minute டைம் நான் கொண்டு வரேன். அப்ப ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன். லம்மத்துன பாருங்க, அதுவும் ஏதோ ஒரு வடிவத்தில் இரட்டிப்பாக 2ஆக மாறி இருக்கிறது, லம்மத்தைன் என்ற பெயரோட. இது பண்ணிக்கிட்டா முதலாவது. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ், புரிஞ்சிருக்கு சார். ஓகே, இது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி பாருங்க, அதுவும் இந்த ஃபத்ஹத்துன்ல இருந்து தான் வந்திருக்குது. இந்த ஃபத்ஹத்துன் என்று சொல்றதை நாங்க கொஞ்சம் நேராக எடுத்து எழுதினோம் என்றால், குறியீட்டை மாத்தினோம் என்றால், அதுக்கு பெயர் என்ன? அதே ஃபத்ஹா என்கிறதோட மத்து என்ற பெயர் ஒன்று சேருது, ஃபத்ஹு மத்து. ஃபத்ஹாவா? ஃபத்ஹு மத்து, ஃபத்ஹா ஃபத்ஹு மத்து. சின்ன ஒரு வித்தியாசம். ஃபத்ஹாங்கிறது அந்த ஹூ 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 ஹூன்னு எல்லாம் மாறும். கூட ஒரு உருஃப் ஒன்று சேரும் அதுல. அப்ப இதுல பேர் எப்படி வருது? கஸ்ரத்துன், கஸ்ரு மத்து என்று மாறுது. ஃபத்ரு மத்து. கீழுக்கு நேராக முடியலாம். லம்மத்துன பாருங்க, லம்மத்துனுங்கிறது தலைகீழாக மாறி இருக்கிறது. பெயர்லையும் லம்மு மத்து என்று மாறி இருக்குது. சரியா? ஓகே சார். சரி, இப்போ நீங்க ஓகே சொன்னது சார். இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மாங்கிறது என்னன்னு கேட்டால், ஃபத்ஹா என்கிறது இது மூணுக்குமான ஒரு பொதுவான பெயர். ஃபத்ஹு என்று சொன்னாலும் சரி, ஃபத்ஹா என்று சொன்னாலும் சரி, ஒன்றை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய பெயர் அல்ல அது. மூன்றுக்கும் பொதுவான ஒரு பெயர் தான் புரியுது. ஃபத்ஹா என்கிறது.
விளங்கினா இது? அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கு Right. ஹஸ்ரத். இரண்டாவதுக்குரிய பொதுவான பெயர் என்ன? கஸ்ரா. தைன், அடுத்ததுக்குரிய கஸ்ரத்தைன், பொதுவான பெயர் கஸ்ரா, கஸ்ரத்தைன். கஸ்ரத்துன். கஸ்ரத்தைன். கஸ்ராண்டல்ல, கஸ்ராங்கிறது பிழை. ஒன்று கஸ்ரத்துன் ஆயிக்கோணும், அல்லது கஸ்ரத்தைன் ஆயிக்கோணும், அல்லது கஸ்ருமத் ஆயிக்கோணும். வெறுமனே கஸ்ரான்னு ஓகே சார். சொன்னா மூணுக்குமான ஒரு கொமனான ஜெனரலான ஒரு பொதுவான ஒரு பெயராக இருக்கும். மூணாவது லம்மா ஓகே சார். என்றதும் ஒரு பொதுவான பெயர். அந்த லம்மாங்கிறதினுடைய பெயருக்குள்ளால் லம்மத்தைன் வரும், லம்மத்துன் வரும், லம்மு மத்து வரும். இது மூன்றும் அதுக்குரிய ஒரு கொமனான பெயர் லம்மாவா இருக்கும். ஷத்து என்கிறது ஒரு செப்பரேட்டான ஒரு பெயர், சுக்கூன் என்கிறதும் ஒரு செப்பரேட்டான பெயர். சரி, இதை நீங்க கவனமாக புரிஞ்சு கொள்ளணும். 2 3 டிப் நீங்க பேசிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு இதுல ஒரு ஒர்க் உண்டு. சரி, இதை பார்த்துட்டு ரெடி ஆகினீங்கடா இந்த ஒர்க் ஷீட்டை உங்களால செய்ய முடியுமா ஆயிக்கணும். இப்போ நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் எப்படி செய்யணும் என்கிறத நான் விளங்கப்படுத்துவேன். இது அதில் பாட்டில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. இது நாங்கள் எந்த விதமான பட்டன் அமர்த்துறதோ எதுவும் இல்லை. அது ஒட்டோவாக சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேர கால இடைவெளிக்கு இடையில 1 செகண்ட் 2 செகண்ட் என்ற கெப்புக்குள்ளால அது ஓவராலாக ஒவ்வொன்றாக என்ன செய்து அதில் இடத்துக்கு வந்து கொண்டிருக்குது. இந்த ஒர்க் ஓகே சார். எப்படி ஃபாலோ பண்ணணும் என்றால், இன்ஷா அல்லாஹ் நீங்க கவனமா இருந்து இன்னொரு 2 டிப் உங்களோட ஒர்க் ஷீட்டை கவனமா கேட்டுட்டு அதுக்கு பின்னால ரெக்கார்டிங்ல என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல முழுமையாக இருக்கும். இதே ஸ்பீட்ல வரும் உங்களோட ரெக்கார்டிங்ல. அப்ப நீங்க சவுண்டை ஃபுல்லா இல்லாமல் ஆகிட்டு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒர்க் ஷீட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒர்க் ஷீட் மொத்தமாக 21 பாக்ஸை கொண்டது. 21 பாக்ஸ். சரியா? இதுல ஓகே சார். 4 மெத்தட்ல சொன்னாதான் நாங்க பிழையாக அடையாளப்படுத்துவோம். நீங்க மொத்தமாக அந்த 21 பாக்ஸ்லயும் 19 பாக்ஸ் எந்த விதமான பிழையும் இல்லாம சரி எடுக்கணும். அப்படி என்றால் எத்தனை பிழை ஓகே. விடலாம்? 2 பிழை விடலாம். ஏதாவது 2ல உங்களுக்கு ஓகே. மிஸ்டேக் ஆகலாம். அப்ப அந்த மிஸ்டேக் ஆகுறதுண்டா என்னன்னு கேட்டால் 4 மெத்தட்ல நீங்க பிழை விடலாம். பிழை நீங்க விடுறது பிழையாக அடையாளப்படுத்தப்படும். முதலாவது ஓகே. நீங்க விடுற பிழை என்னென்றால் ஒன்றை நீங்க உண்மையாகவே தலைகீழாக மாத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வாரது கஸ்ரத்தைன், நீங்க ஃபத்ஹத்தைன் என்று சொன்னா அது பிழை என்று நாங்க போடுவோம். முதலாவது. ஓகே சார். இரண்டாவது, ஒன்றை நீங்க டிலே பண்ணி சொல்றது. எப்படி? இப்ப ஓகே. வந்திருக்கிறது ஓகே வந்து சார். ஷத்து என்று வந்திக்குது. நீங்க சொல்றீங்க ஷத்து எப்பென்றால் இந்த ஃபதஹமத்து வந்ததுக்கு பின்னாலதான் நீங்க ஷத்தாவை சொல்றீங்க என்று சொன்னா உண்மையிலே அது இந்த ஃபதஹமத்து பிழை. ஏன்? டைம் நீங்க நிச்ச நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க என்ற அர்த்தம். அதுக்காக அவசரப்பட்டு ஓட தேவையில்லை, நிதானமா சொல்லலாம். மூணாவது பிழை என்னென்றால் ஒன்றை நீங்க 2 சொற்களாக இடைவெளி விட்டு செல்றது. உதாரணத்துக்கு இப்ப வாரது வந்து லம்மு மத்து என்றால் லம்மு மத்து, ஃபத்ஹ், தொன், கஸ்ரா, தொன், இப்படி 2க்கு உடைத்து திருப்பி சொல்லக்கூடாது. பிழை. ஒரே சொல்லல தான் நீங்க சொல்லி பழகணும். இது நாங்க சொல்றோம் உங்களுக்கு தர மூணாவது பிழைக்குரிய பகுதி. நாலாவது, ஒரு பாக்ஸ்ல நீங்க 2 டிப் இரட்டித்து சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப வந்திருக்கிறது சுக்கூன்டா சுக்கூன் இல்ல ஷத்து, சக்கூன் சுக்கூன் சுக்கூன் ஷத்து இப்படி சொல்லலாது. ஒரு ஓகே சார். தடவை ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து என்றது தெளிவாக நாங்க சொல்லி பழகிக்கணும். லம்மத்துன் கஸ்ரத்துன் இப்படி வார நேரங்கள்ல எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம நீங்க சொல்லி பழகணும். இது உண்மையிலே உங்களுக்கு சில பேர்கள்ல நீங்க பரிச்சயம் ஆகிக்கிறீங்க, சில பேர்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லை. ஆகவே நீங்க முதலாவது என்ன செய்யுங்கன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின இந்த விளக்கங்களை கொஞ்சம் நிதானமா இருந்து கேளுங்கோ. இந்த பிளே, இந்த ஓகே சார். கேம், இந்த 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 ஆக்டிவிட்டி உங்களோட ரெக்கார்டிங்ல கவனமாக சேவ் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் முழுமையாக உங்களோட சவுண்டை ரெக்கார்டிங்கோட சவுண்டை முழுமையாக யூடியூப்ல இல்லாமல் ஆகிட்டு நீங்க இதை ப்ளே பண்ணிக்கொண்டு என்ன செய்யணும், ஒவ்வொன்றாக பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணி பழகணும். எது வரைக்கும் உங்களோட பிராக்டிஸ் செய்யணும்? எப்ப 2 பிழைக்குள்ளால் மாத்திரம் முழுமையாக இது உங்களுக்கு சொல்லப்படுது முடியுதோ அது வரைக்கும் நீங்க பல முறை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாயிக்காது. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு ஓடி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி நீங்க சொல்லி பழக வேணாம். நிதானமா, உதாரணத்துக்கு லம்மத்துன் கஸ்ரத்துன், விளங்குதா? மிச்சம் சிம்பிளா ஷத்து கஸ்ரத்தைன் டைம் ஈஸி. அப்ப நாங்க கஸ்ரத்தைன் 50 10 இப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மிக நிதானமாக மிக கவனமாக நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பழகலாம். இது கஷ்டமாயிக்காது இன்ஷா அல்லாஹ்.
இதுக்குரிய இன்ஷா ப்ரிப்பேர் அல்லாஹ். நீ செஞ்சுட்டு வாங்கோ. அடுத்த பகுதியில் நாங்க எழுத்துக்களை பத்தி விஷயங்களை பேசுவோம். நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத். ஹஸ்ரத் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஒரு சின்ன டவுட் ஹஸ்ரத். கேளுங்க. யூடியூப் எப்படி ஹஸ்ரத் பாக்குறது என்னோட இது இப்போ நீங்க இன்னைக்கு உள்ள கிளாஸ? நான் உங்களுக்கு உங்களோட சேனல்கிட்ட லிங்கை எடுத்தாரன். அந்த லிங்கை நீங்க வச்சுக்கொண்டால் அந்த லிங்குக்கு போனாலே உங்களோட நேற்றைய போன கிளாஸ் வீடியோலேருந்து அதுக்கு பிறகு 2வது கிளாஸ் சொல்லி 2வது கிளாஸ் பாடம் 2 பாடத்து வீடியோ வந்திக்கும். அந்த லிங்க் அந்த ஓகே எங்கட ஹஸ்ரத். எங்கட அந்த லிங்க்ல போயிட்டு தேடலாம், பார்க்கலாம். நான் உங்களுக்கு உங்களுடைய நேரடியாக பார்க்கறதுக்கான லிங்கையும் தாரன். அதுலயும் போயிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். சில எடுத்தாரன் அது. ஓகே ஹஸ்ரத். இந்த பாடம் எப்படி வரும் இந்த லெசன்ஸ் ஹோம்வொர்க்? இதுல ஹோம்ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்று சொல்லி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து பெரும்பாலும் இந்த சார்ட் மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. மற்ற எல்லாம் உங்களோட ஓகே. வீடியோல தான் நீக்கி நீங்க போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த ஹோம்வொர்க் வந்து இப்போ அனுப்ப தேவையில்ல. இப்போ போட்டிருக்கீங்களா பார்த்ததுக்கு அதை நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிதானே இல்ல ஹஸ்ரத்? இல்ல நீங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் இதுல அனுப்பவே தேவையில்லை. இதுல தரப்படுற ஒர்க் என்னன்னு சொன்னா நீங்க வீட்ல இருந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷனை கவனமாக கேட்டு உங்களோட ரெக்கார்டிங் கூடாக இந்த ப்ராக்டிஸை நல்ல முறையில் செய்து பழகிட்டு வரணும். அடுத்த கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ப்ராக்டிஸ் தருவோம். நீங்க சொல்லி காட்டுவீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப ஓகே. எங்களுக்கு வேலை வைக்காது. அதான் ஓகே. உங்களோட